பூமி சிதா சீரியல்ல இப்போ ஒரு அதிரடியான மாயாஜாலமான எபிசோட் வந்திருக்கு. வேற லெவல்ல மாஸா இருந்துச்சுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி எப்படின்னு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸா ஆதரவு வந்து தாங்க. சித்தார்த் வந்து அப்படியே பூஜையில வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்பூதிரிக்கு ஒரே சந்தேகம். அதாவது இச்சாதாகினிக்கு வந்து ரொம்ப சந்தேகம். இருக்கிற எல்லாருமே வந்து இச்சாதாகினி தானே. அதனால வந்து எனக்கு புதிரான புதிரா இருக்கு. ராணியால எப்படி இது சாத்தியமா பண்ண முடியுது? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த இடத்துல தாத்தாவும், அந்த இடத்துல பாட்டியும் வந்து கேட்குறாங்க. நீங்க வேற, அந்த காட்டுக்குள்ள வந்து போறப்ப, எங்க தெரியுமா மொதல்ல என்ன சொன்னா? அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து இருக்கிற எல்லா ட்விஸ்ட்டையும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம சித்தார்த்து. என்னப்பா சொல்றீங்க? சொல்லுப்பா சுவாரஸ்யமா இருக்குன்னோனே, அட ஏன் கேட்குறீங்க தாத்தா? மொதல்ல வந்து நீ யார்கிட்டயும் எதுவும் பேசாம, வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒருத்தர் வந்து அந்த காட்டுல வந்து இது மாரி தான் வந்து சூப்பரா வந்து வாசிச்சுட்டு இருந்தாரு. அவர் வந்து போயிட்டாப்ல. அவரு இப்ப தூங்கிட்டு இருப்பார்ல, அந்த இடத்துக்கு வந்து ராணி வந்து சொன்னா. அது மட்டும் இல்லாம, அவங்க கிட்ட வந்து பக்தியோட வந்து சாமிய வந்து கும்பிட சொன்னா. அப்படி கும்பிட்டா, அவங்க வந்து மனசு வந்து ஒரு வேள நம்ப சொன்ன விஷயத்தெல்லாம் உண்மைன்னு நம்புனாருன்னா, அவர் கையில வந்து வச்சுட்டு இருக்காராம். அத வந்து நம்மகிட்ட வந்து குடுப்பாராம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. நம்ம சித்தார்த்து, அப்பன்னா 200 வருஷத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒருத்தர் வந்து வாசிச்சுட்டு இருந்தாரே, அவரோட இத வச்சு தான் இப்ப ராணி வந்து ஊதிக்கிட்டு இருக்காளா? அப்படின்னு சொன்னோனே வந்து லேக்கா வந்து தலையில வந்து கை வைக்க ஆரம்பிச்சிடுறாங்க அந்த இடத்துல. என்ன லேக்கா இப்படி இருக்கீங்க? எதுவும் பிரச்சனையா? பிரச்சனை இல்ல. அது மட்டும் இல்லாம சித்தார்த் வந்து வேற எங்கெங்கலாம் போயிருக்கான்னு தெரியவே இல்லையே. ராணிக்கு இதெல்லாம் யார் சொன்னது? வேற யார் சொல்லியிருப்பா இது எல்லாம்? வினய் தான் சொல்லியிருப்பாங்கங்கிற மாரி சொல்றாங்க. அவருக்கு வேற வேலையே இல்ல. எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி லேக்கா வந்து பயப்பட ஆரம்பிச்சுடுறாங்க அந்த இடத்துல. அது மட்டும் இல்ல தாத்தா. வேற ஏகப்பட்ட விஷயம்லாம் ராணிக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு ராணிகிட்ட வந்து இச்சாதாகினி தான் மாட்டிக்கிட்டா. ஆனா, இச்சாதாகினி வந்து என்கிட்ட தான் ராணி மாட்டிக்கிட்டான்னு தப்பு கணக்கு போடுறா. ஏன்னா, நம்ம ராணி வந்து புத்திசாலித்தனத்தின் உச்சத்துல இருக்கா. நான் வந்து எப்போதும் ராணி நம்ம குடும்பத்த காப்பாத்த வந்தாலும், நான் என்ன சொல்லுவேன்? இவள்லாம் வந்து என்னத்த வந்து சாதிப்பா அப்படின்னு சொல்லுவேன். ஆனா, இனிமேட்டு நான் வாயே தொறக்க மாட்டேன். ராணி வந்து ஆப்போனன்ட்ல யார் அவளுக்கு எதிரா வந்து விளையாடுறாங்களோ, அத விட பல மடங்கு புத்திசாலித்தனமா வந்து திட்டம் போட்டிருக்கா. இப்பயே வந்து இச்சாதாங்கினி வரட்டும். எத்தன வேணாலும் வரட்டும். என்னப்பா சொல்ற? எத்தன வேணாலும் வரட்டுமா? ராணியெல்லாம் நகத்த கூட தொட முடியாது. அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்ற சித்தார்த்து? என்ன பாதுகாப்பு வளையம் வச்சிருக்கா? அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தாத்தா வந்து கேட்டோனே, எப்படி தாத்தா உங்களுக்கு இதெல்லாம் தெரியுது? பாதுகாப்பு வளையம் அப்படின்னு சொல்றீங்க. அதுக்கு அடுத்தது ராணி என்ன எங்க தெரியுமா சொன்னா? ஐயய்யோ! அடுத்தது என்ன ஆப்பு வச்சிருக்கான்னு தெரியலையே. ஆல்ரெடி லேக்கா வந்து பாதி கோவத்துல வந்து இருக்கா. லேக்கா வந்து இது மாரி தோத்து போயிடுவாங்களோன்னு சொல்லி பயப்படுறாங்க. இப்ப சித்தார்த் என்ன சொல்லப் போறான்னு தெரியலையே தம்மனா. எனக்கும் ஒண்ணும் புரியல சித்தப்பா. லேக்காக்கே இப்படின்னா, நம்பலாம் வந்து ராணிக்கு எதிரா விளையாண்டா என்ன ஆகும்? அதத்தாம்மா நானும் நெனச்சேங்கிற மாரி இருக்கிறப்ப, ஒரு சித்தர் வந்து இருக்காராம். அவரு பேரு இது மாரி ஒரு பேர வந்து சொல்றாங்க. அவர வந்து சந்திக்க சொன்னாங்க. உடனே அவர்கிட்ட வந்து போனேன். அவரு வந்து என்ன சொன்னாருன்னா, ஒரு முக்கியமான வேர வந்து காட்டுனாப்ல. பண்ணுங்கிற மாரி நம்பூதிரி வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல. உடனே அந்த வேரு நம்மள கரெக்ட்டான இடத்துக்கு வந்து, நம்மள ஜெயிக்க வைக்கிறதுக்கான பாதைய வந்து காட்டும். எந்த டைரக்ஷன்ல போணும்னு சொல்லி, அந்த இடத்துல வந்து காட்டுக்குள்ள வந்து நான் வந்து தடுமாறக்கூடாதுன்னு சொல்ட்டு, அப்படியே வந்து அந்த டைரக்ஷன் வந்து காட்டும். அது மட்டும் இல்லாம நான் எங்க போணும்னு சொல்றேனோ, அவர்கிட்ட வந்து அந்த வேரே வந்து கூட்டிட்டு போயிடுங்கிற மாரி சொன்னாரு. சரி, இதனால என்ன பலன்ங்கிற மாரி சொன்னோனே, நீங்க வேற, இது எதுவுமே வந்து அந்த இச்சாதாகினிக்கு ஆகவே ஆகாதாம். ராணி வந்து இப்ப பாடிக்கிட்டு இருக்கால்ல, அவகிட்ட இருக்கிறதே அந்த வேரு தான் அப்படின்னு சொன்னோனே, என்னடா இது சத்திய சோதனையா இருக்கே! ராணிய நம்மளால ஜெயிக்கவே முடியாது போல இருக்கேன்னு இச்சாதாகினி வந்து பயப்பட ஆரம்பிச்சுடுறாங்க. ஆமா தமன்னா, அந்த வேரு அவ கையில இருக்கிற வரைக்கும் என்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லி அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கும் மேல ராணி ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கா. அதெல்லாம் இச்சாதாகினியால நெனச்சு கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது, ரகுவரன்ட்ட வந்து தமன்னா வந்து பேசுறாங்க. உண்மையிலேயே ராணி, சித்தார்த் திட்டம் போட்டதெல்லாம் கரெக்ட்டு. இச்சாதாகினி தான் நம்ப ராணிகிட்ட வந்து மாட்டிக்கிட்டா. அது மட்டும் நல்லா தெரியுது சித்தப்பா அப்படின்னு சொல்லும்போது, இத வந்து கேட்டுட்டாங்க நம்ப இச்சாதாகினி, லேக்கா. என்ன சொன்னீங்க? வேற என்ன பண்றது? ஏதாவது ஒரு விஷயமாவது நம்ம ஜெயிக்கிற மாரி இருக்கா? உங்களையே அவ ஓட ஓட விடுறாங்கிற மாரி அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அவர் ஒரு தண்ணி குடுத்தாங்க அப்படின்னு சொல்லி, சொம்புல மிகப்பெரிய ஒரு ஒரு விஷயத்த வந்து குடுக்குறாங்க. அந்த தண்ணி வந்து ஒவ்வொரு சொட்டா தான் ஒவ்வொரு வருஷத்துக்கு வந்து கிடைக்குமாம். அது மாரி இருக்கிற தண்ணிய வந்து நீங்க உங்களுக்கு பிரச்சனை வரப்ப இச்சாதாகினி மேல வந்து தெளிச்சீங்கன்னா போதும். அவ எந்த உருவத்துல இருந்தாலும்,
அந்த இச்சாதாங்கினி வந்து எதுவுமே பண்ண முடியாது. உங்களுக்கு வந்து கட்டுப்பட்டு நிப்பா அப்படின்னு சொல்லி சித்தர் சொன்னதாக எல்லாத்தையும் வந்து பட்டு பட்டுன்னு சொல்றாங்க. ராணி வந்து செம கடுப்புல இருக்காங்க. சொல்லவா சொல்லவான்னு சொல்லி எல்லாத்தையுமே சொல்லிட்டியேப்பா! அப்புறம் எப்படிப்பா நம்மளால ஜெயிக்க முடியுங்கிற மாரி யோசிக்கிறாங்க ராணி. இருப்பினும் எதையும் சொல்லாத, சொல்லுன்னு எதுவும் சொல்லாம அவங்க பாட்டுக்கு வாசிச்சுட்டே இருக்காங்க. இது எல்லாம் உண்மையா? ஆமா. அந்த தண்ணிக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்கு. அது மட்டும் என் மேல பட்டுச்சுன்னா, என் சக்தி எல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் என்னால எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி, லேக்கா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். ரொம்பவே சுவாரஸ்யமா, மாயாஜாலமா இருந்துச்சுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம பாருங்க.